நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் ராசா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மன்மோகன் சிங் சொன்னார், 10 வருஷம் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, உங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை நான் பிரதமராக இருந்த பொழுது செம்மொழி ஆக்கியவன் இந்த மன்மோகன் சிங், எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு பிரதமர் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு 2014 ஓட்டு கேட்கிற பொழுது தமிழ்நாட்டில் வந்து நான் இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. அவர் பிரதமரா 2014 துவங்கி 2024 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு ஒன்றியத்துடைய தலைமை பிரதமர் மோடி வந்து பேசுறாரு. என்ன பேசியிருக்கணும்? மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி நான் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்தேன்னு மோடி பேசியிருந்தா மோடியை பாராட்டி இருக்கலாம். மோடி 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ததை சொன்னாரா? எதையாவது சாதனையை சொன்னாரா? எதையாவது சலுகையை சொன்னாரா? 10 வருஷம் மோடி பிரதமராக இருந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த தேர்தலில் நான் திமுகவை இல்லாமல் செய்வேன். இத சொல்றதுக்கா டெல்லியில இருந்து வந்த? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? 10 வருஷம் நான் பிரதமராக இருந்தேன், இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் கொடுத்தேன், இதையெல்லாம் நிறைவேற்றினேன்னு சொன்ன மன்மோகன் சிங் எங்கே? 10 வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஒழிப்பேன்னு சொல்றீங்க, வெக்கமா? இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், உன்ன மாதிரி 10 பேரை பார்த்துட்டோம், ஒரு மோடி அல்ல, உங்க ஒப்பனே வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது, நீ மறந்துடக்கூடாது. 40 தொகுதியில் எலெக்ஷன் நடக்குது. 40ல முதலிலே அதிமுக தோற்றம் என்று ஒற்றுக்கொண்ட தொகுதி மத்திய சென்னை கொடுத்துட்டான் விஜயகாந்த் கட்சிக்கு. எங்களால முடியாது சாமி, தயாநிதி மாறனை எதிர்த்தெல்லாம் இங்க அதிமுக ஜெயிக்காதுன்னு கூட்டணி கொடுத்துட்டாங்க. பிஜேபி அவன் முடிவே பண்ணிட்டான், இங்க டெபாசிட்டே வாங்க மாட்டோம்ட்டு. தென்சென்னையில் எடப்பாடி பேசுகிறார். நான் வர சொல்ல பார்த்துட்டு வந்தேன், பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பேசுற எடப்பாடி என்ன கேட்கிறார் தெரியுமா? 2021 தேர்தல் வந்தது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போறாரு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? எடப்பாடி கேட்டிருக்கிறார். திமுக சொன்னதை செய்திருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியதா? யார் கேட்கிறது? எடப்பாடி பழனிசாமி. இதை விட கொடுமை தெரியுமா? இன்னொரு ஆகாச புழு எடப்பாடி பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்னா, நான் பிஜேபியோடு கூட்டணி முடித்துக் கொண்டேன், எனக்கும் மோடிக்கும் உறவில்லை, எனக்கும் அமித்ஷாக்கும் உறவில்லை, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உறவில்லை, ஆகவே தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் அதிமுக ஓட்டு போட வேணும். எப்படி போடுவா? தமிழ்நாட்டு முஸ்லிம் காதுல பூ சுத்தி இருக்கிறானா? இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த சட்டத்தை மோடியோடு சேர்த்து ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி அவர்களே, நீங்க எம்ஜிஆர் நகர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, வில்லிவாக்கத்தில் பதில் சொல்லுகிறேன், நீங்க லுங்கி கட்டாலும் சரி, ஜுப்பா போட்டாலும் சரி, தொப்பி போட்டாலும் சரி, எந்த மசூதி வாசல்ல நின்னாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், நீங்க சுன்னத்தே பண்ணா கூட எந்த முஸ்லிமும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான், நீ மறந்துட கூடாது. 4 நாளைக்கு முன்னாடி பாண்டி பஜார்ல ரோட் ஷோ மோடிக்கு இவனுங்க ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. பாண்டி பஜார் பனங்கல் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் வரைக்கும் ரோட் ஷோ. கூட்டம் சேர்க்க முடியல. என்ன பண்ணிருக்கானுங்க, இவனுங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டானுங்க. இங்கதான் கொடுமையே நடந்தது. வடநாட்டுல மோடி ரோட் ஷோ போனார்னா, இப்படி வச்சு ஆட்டினார்னா, எதிரில் இருக்கிற பக்கத்துல கும்பல்லாம் கத்தும், ஆப்கி பார் மோடி சர்க்கார், மோடி சர்க்கார் கத்தும். இது அங்க இருக்கிற சங்கிலாம் கத்துவான். இவங்கள விலை கொடுத்து வாங்கின போனது 500 ரூபாய்க்கு. இவனுக்கு கத்த தெரியல. மோடி ரோட் ஷோல போறாரு, இந்த பிஜேபி காரன் கத்துங்கடான்றான். இவனுக்கு கத்த தெரியல. இவனுக்கு என்ன கத்தணும் தெரியுமா? ஆப்கி பார் மோடி சர்க்கார் கத்தணும். இதெல்லாம் 500 ரூபாய்க்கு போனது. ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார் என்றானுங்க. அந்த டென்ஷன் ஆயிட்டா, என்னடா இவனுங்க சாக்கோ பார் லான்றானுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக 3 உடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிஜேபி கூட சென்டர், ஒரு பக்கம் தினகரன். அதிமுக யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னே தெரியாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கரகாட்டக்காரன் படம் தெரியுமா? பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கோம், ஞாபகம் வந்துரும். அதுல சிகப்பு கலர் காரை செந்திலம் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு வருவாங்க. அப்போ இந்த காரை வித்து தொலைய கூடாதுன்னு ராமராஜன் கேட்பார். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா? ஒரு பட்டியல் போடுவார். அப்ப கவுண்டர் செந்தில் கேட்பார், அண்ணே இந்த காரை வச்சிட்டு இருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்கிறான்ட்டு. கவுண்டர் மணி கோவம் வந்து பலால் விடுவார், இதான் என் வேலையா. அந்த மாதிரி அதிமுக யாரு வச்சிருக்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை தினகரன் கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, பன்னீர் காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. அது ஒட்டுமா ஒட்டாதாலாம் தெரியாது. என்ன வீரவசனம் பேசுனீங்கடா, இவனு எழுதி வச்சுக்கோ. திமுகவை அழிப்பேன்னு சொன்னவனு அழிஞ்சு போயிருக்கிறான், கலைஞரை அழிப்பேன்னு சொன்னவனு அழிஞ்சு போயிருக்கிறான். இந்த கட்சி இவ்வளவு சின்னாபினமாயி நாய் கையில கிட்ட போற மாதிரி ஆனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் தலைவன் செத்த போது அடக்க இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க அந்த கட்சி நிலைமை பாத்தீங்களா? சரி, யாருக்கு ஓட்டு போட போற? தெரியலடா. அப்போ தெரிஞ்சுக்கோ, நிறைய ஐடி கம்பெனிங்க நம்ம தமிழ்நாட்டில் ஐடி பார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎம் ஸ்டாலின் நடத்தின குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னால 30 lakh நியூ ஜாப்ஸ் கிடைக்குமா? 44 செஸ் ஒலிம்பியாடு கூட நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னாலே டிஎம்கே தான்டா. அப்புறம் ஏன்டா தெரியாதுன்னு சொன்ன? சரி, அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல.
என் மொத ஓட்டு டிஎம்கேக்கு தான்டா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த தொகுதியிலே வெற்றி முகாமில் இருக்கிற இன்றைய தினம் 3 கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 3 கருத்து கணிப்பும் மத்திய சென்னை தொகுதி 51% வாக்குகளை பெற்று திமுக வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்ற செய்தியை இன்றைய காலை பத்திரிகையாக இருந்தாலும் மாலை பத்திரிகை செய்தி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளை ஒன்றிய அமைச்சராக பணியாற்றியவர், தொலைத்தொடர்பு துறையை நவீனமாக்கியவர், ₹1 பேச வைத்தவர், இன்கமிங் காலை ஃப்ரீயாக்கியவர், இன்று தமிழ்நாட்டில் மூல முடக்கில் எல்லார் கையிலும் செல்போன் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு வித்திட்டவர் அண்ணன் தயாநிதி மாறன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் பணியாற்றிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் மீண்டும் உங்களிடத்திலே இந்த தொகுதியில் உதயசூரனுக்கு வாக்கு கேட்டு நிற்கிறார். உள்ளபடியே இந்த தயாநிதி மாறனுக்கு நான் பேசுவது இது 4வது 5வது கூட்டம். இது கௌதமனுக்காக சொல்றேன். எல்லா கூட்டத்திலும் எழுச்சி போகிற, நேற்று பேசுகிற துறைமுகம் கூட்டமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பேசின 1000 விளக்கு கூட்டமாக இருந்தாலும் எல்லா கூட்டத்திலும் எழுச்சி. இந்த கூட்டம் யாருக்கு ஓட்டு போடணும் என்பதை விட யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம். குறிப்பாக எனக்கு அப்புறம் நாஞ்சில் சம்பத் பேச இருக்கிறார், உங்கள் எம்எல்ஏ பேச இருக்காங்க. நிறைய சர்வதேச அரசியல், இந்திய அரசியல்லாம் பேசுவாங்க. நான் ரொம்ப சாதாரணமாக கேஷுவலாக அன்றாடம் பார்த்ததை கேட்டதை அனுபவித்து கொண்டிருப்பதை கேஷுவலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு போடக்கூடாது. இங்கே எவ்வளோ ஆண்கள் வந்திருக்கிறீங்களோ அதுக்கு ஈடாக பெண்களும் வந்திருக்கிறீங்க. யாருக்கு போடணும், யாருக்கு போடக்கூடாது, இதுதான் கேள்வி. நம்ம 7 மணி ஆனால் சன் டிவியில் சீரியல் பார்ப்போம், கயல் நாடகம். கயல் தானே பேர்? அம்மா சொன்னீங்க பாருங்க. கயல் பார்க்குறலாம் கை தூக்குங்க. பார் அங்கே பாரு, அக்கால உடனே தூக்கிச்சு பாருங்க. அந்த கயல் நாடகத்தில் கயலுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு பெரியப்பா ஒருத்தன் எல்லா சதியும் பண்ணுவான். கரெக்டாக்கா? அந்த பெரியப்பா தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் உடனே திருப்பி கேட்கலாம், அப்போ கையில் கொலை பண்ண பார்த்த டாக்டர் யாருப்பான்ட்டு. அவர் தான் நரேந்திர மோடி. எப்படி அந்த சீரியலுக்கு அந்த 2 பேர் தேவையில்லையோ நாட்டுக்கு இந்த 2 பேரும் தேவையில்லை என்று சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டம். 10 வருஷம் மோடி ஆட்சியை முடித்திருக்கிறார். 2014 ஒன்றியத்தின் அமைச்சராக நான் தயாநிதி மாறன் இருந்தார். 2014 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. டிவி திடலில் பொதுக்கூட்டம். 10 வருஷம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியை முடிச்சுட்டு டிவி திடலில் பிரச்சாரம் பேசுறார். மன்மோகன் சிங் பேசினதை அண்ணன் தயாநிதி மாறன் தான் தமிழாக்கம் பண்ணார். 10 வருஷம் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் டிவி திடலில் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? 10 வருஷம் என்ன பிரதமராக வச்சிருந்தீங்க, என் அணிக்கு ஓட்டு போட்டீங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க. நான் 10 வருஷம் பிரதமராக இருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை ஏற்று சென்மாட்டு வரியை ரத்து செய்தேன். 10 வருஷம் பிரதமராக இருந்தேன். பாடியில் மேம்பாலம் கட்டினேன், கோயம்பேட்டில் கட்டினேன், ரெட் ஹில்ஸில் கட்டினேன், கத்திப்பாரா பிரிட்ஜு கட்டினேன், மீனம்பாக்கத்தில் கட்டினேன். எனக்கு ஓட்டு போடுங்க. 10 வருஷம் பிரதமர் ஆதரவு கொடுத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் தந்தேன். 10 வருஷம் பிரதமராக இருக்க ஆதரவு தந்தீங்க. திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், திருச்சியில் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்து தந்தேன். 10 வருஷம் பிரதமர் ஆக்குனீங்க. ரயில்வே கோட்டம் சேலத்தில் உருவாக்கி தந்தேன். எனக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு 10 வருஷம் ஓட்டு போட்டீங்க. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 1500 கிலோமீட்டர் இரட்டை வழி ரயில் பாதை ஏற்படுத்தி தந்தேன். எனக்கு ஓட்டு போடுங்க. 10 வருஷம் பிரதமராக எனக்கு ஆதரவு தந்தீங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு 25% கட்டாய இடஒதுக்கீடு பெற்று தந்தேன். எனக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கெல்லாம் உச்சகனமாக மன்மோகன் சிங் சொன்னார், என்ன 10 வருஷம் பிரதமர் ஆக்குனீங்க. 2500 கோடியில் சேது கால்வாய் திட்டத்தை கலைஞரின் கோரிக்கை ஏற்று நிறைவேற்றி தந்தேன். மன்மோகன் சிங் சொன்னார், 10 வருஷம் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. உங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியை நான் பிரதமராக இருந்த பொழுது செம்மொழி ஆக்கியவன் இந்த மன்மோகன் சிங், எனக்கு ஓட்டு போடுங்கன்னார். ஒரு பிரதமர் 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு 2014 ஓட்டு கேட்கிற பொழுது தமிழ்நாட்டில் வந்து நான் இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கன்னார். அவர் பிரதமரா 2014 துவங்கி 2024 10 வருஷம் ஆட்சியை முடிச்சிட்டு ஒன்றியத்துடைய தலைமை பிரதமர் மோடி வந்து பேசுறார். என்ன பேசியிருக்கணும்?
மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி நான் 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்தேன்னு மோடி பேசியிருந்தா மோடியை பாராட்டி இருக்கலாம். மோடி 10 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அவர் செய்ததை சொன்னாரா? எதையாவது சாதனையை சொன்னாரா? எதையாவது சலுகையை சொன்னாரா? 10 வருஷம் மோடி பிரதமராக இருந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த தேர்தலில் நான் திமுகவை இல்லாமல் செய்வேன். இதை சொல்றதுக்கா டெல்லியிலிருந்து வந்த? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? 10 வருஷம் நான் பிரதமராக இருந்தேன், இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் கொடுத்தேன், இதையெல்லாம் நிறைவேற்றினேன்னு சொன்ன மன்மோகன் சிங் எங்கே? 10 வருஷம் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஒழிப்பேன்னு சொல்றீங்க, வெக்கமா? இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், உன்ன மாதிரி 10 பேரை பார்த்துட்டோம், ஒரு மோடி அல்ல, உங்க ஒப்பனே வந்தாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. நீ மறந்துடக்கூடாது. நீ திமுக ஒழிப்பீங்களா? இதில் ஒரு கொடுமை கேளுங்க. இது வரைக்கும் 7 முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். 4 நாளைக்கு முன்னாடி பாண்டி பஜாரில் ரோட் ஷோ மோடிக்கு இவனுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. பாண்டி பஜார் பனங்கல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் வரைக்கும் ரோட் ஷோ. கூட்டம் சேர்க்க முடியல. என்ன பண்ணியிருக்கானுங்க, இவனுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டானுங்க. இங்கே தான் கொடுமையே நடந்தது. வடநாட்டில் மோடி ரோட் ஷோ போனார்னா இப்படி வச்சு ஆட்டினார்னா எதிரில் இருக்கிற பக்கத்தில் கும்பல்லாம் கத்தும், ஆப்கி பார் மோடி சர்க்கார், மோடி சர்க்கார் கத்தும். இது அங்க இருக்கிற சங்கிலாம் கத்துவான். இவங்கள விலை கொடுத்து வாங்கின போனது 500 ரூபாய்க்கு. இவனுக்கு கத்த தெரியல. மோடி ரோட் ஷோல போறாரு, இந்த பிஜேபி காரன் கத்துங்கடா கத்துங்கடான்றான். இவனுக்கு கத்த தெரியல. இவனுக்கு என்ன கத்தணும் தெரியுமா? ஆப்கி பார் மோடி சர்க்கார் கத்தணும். இதெல்லாம் 500 ரூபாய்க்கு போனது. ஆப்கி பார் சாக்கோ பார், ஆப்கி பார் சாக்கோ பார் என்றானுங்க. அந்த டென்ஷன் ஆயிட்டா, என்னடா இவனுங்க சாக்கோ பார் லான்றானுங்கன்ட்டு. சொல்ல வேண்டிய வார்த்தை ஆப்கி பார் மோடி சர்க்கார்னு சொல்லணும். சென்னையிலலாம் இதுல டென்ஷனில் ஒரு அக்கா நிக்குது, தமிழிசை சவுந்தரராஜன்ட்டு. அது எல்லா இடத்துல போய் எட்ல அதுக்கு தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர். எங்க மலர்றது? இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ, அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீ மறந்துடக்கூடாது. நல்லா அந்த கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு, அது ஆல்ரெடி பயங்கர கருப்பு. கவர்னர் ஆன பிறகு ஐப்ரோலாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி நல்லா இருந்தது. இந்த 20 நாள் வெயிலில் பாவம் அக்கா கருத்திருச்சு. தாமரை மலர் எங்க மலருது? இவனை ஆப்கி பார் மோடி சர்க்கார் சொல்ல சொன்னா சாக்கோ பாருன்றான். இது தாமரை மலர்றதான். எங்கடா மலருது? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் எதிரியே இல்லாத களம் மத்திய சென்னை தொகுதி களம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது. முதல் தோல்வி அதிமுக ஒற்றுக்கொண்ட தொகுதி. 40 தொகுதியில் எலெக்ஷன் நடக்குது. 40ல் முதலிலே அதிமுக தோற்றம் என்று ஒற்றுக்கொண்ட தொகுதி மத்திய சென்னை. கொடுத்துட்டான் விஜயகாந்த் கட்சிக்கு. எங்களால் முடியாது சாமி, தயாநிதி மாறனை எதிர்த்தெல்லாம் இங்கே அதிமுக ஜெயிக்காதுன்னு கூட்டணி கொடுத்துட்டாங்க. பிஜேபி அவன் முடிவே பண்ணிட்டான், இங்கே டெபாசிட்டே வாங்க மாட்டோன்ட்டு. ஏன், என்ன காரணம்? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதல்ல சொன்னேன், 10 வருஷம் பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங், இதையெல்லாம் செய்தார், ஓட்டு கேட்டோன்ட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆகிறது. இதே 2021 மார்ச் திங்களில் வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் அண்ணன் வெற்றியை நிற்க வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் பேசினார், உதயசூரன் ஓட்டு போடுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள், நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதியை கொடுத்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். 2021 வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் முதலமைச்சர் ஓட்டு கேட்கிற போது அவர் சொன்னது 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன். அண்ணன் வெற்றியை வெற்றி பெற செய்தீர்கள். அண்ணன் தளபதி முதலமைச்சரானார். பெருமையோடு சொல்லுகிறோம், நாங்கள் கோட்டையை போய் 34 மாதம், இன்னும் 26 மாத ஆட்சி பாக்கி இருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. ஆனால் கோட்டைக்கு போன 30 மாதத்தில் 502 வாக்குறுதிகள் 400 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். தென்சென்னையில் எடப்பாடி பேசுகிறார். நான் வர சொல்ல பார்த்துட்டு வந்தேன். பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பேசுற எடப்பாடி என்ன கேட்கிறார் தெரியுமா? 2021 தேர்தல் வந்தது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தரப்போறாரு பாட்டு போட்டாங்களே, ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? எடப்பாடி கேட்டிருக்கிறார். திமுக சொன்னதை செய்திருக்கிறதா?
கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியதா? யார் கேட்கறது? எடப்பாடி பழனிசாமி. இதை விட கொடுமை தெரியுமா? இன்னொரு ஆகாச புழு எடப்பாடி பேசியிருக்கிறார். என்ன பேசுகிறார்னா, நான் பிஜேபியோடு கூட்டணி முடித்துக் கொண்டேன், எனக்கும் மோடிக்கும் உறவில்லை, எனக்கும் அமித்ஷாக்கும் உறவில்லை, பாஜகக்கும் அதிமுகக்கும் உறவில்லை, ஆகவே தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் அதிமுக ஓட்டு போட வேணும். எப்படி போடுவா? தமிழ்நாட்டு முஸ்லிம்ன காதுல பூ சுத்தி இருக்கிறானா? இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த சட்டத்தை மோடியோடு சேர்த்து ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. சிஏஏ சட்டத்தை அமித்ஷா கொண்டு வந்தார், ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. காஷ்மீர் 370 ரத்து செய்யப்பட்டது, ஓட்டு போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கிடைப்பது போல இஸ்லாமிய ஷரியத் சட்டத்திலே அமித்ஷா கை வைத்தார். முத்தலக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் பில் வந்தது, ஓட்டு போட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி. என்ஆர்சிக்கு ஓட்டு போடுவீங்க, சிஏஏ ஓட்டு போடுவீங்க, முத்தலக் தடை சட்டத்துக்கு ஓட்டு போடுவீங்க, காஷ்மீர் 370 ஓட்டு போடுவீங்க. நரேந்திர மோடி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக எடுத்த எல்லா நடவடிக்கைக்கும் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருந்து விட்டு ஓட்டு போட்டு விட்டு கால் அமைக்கி விட்டு இப்போ தேர்தலில் எங்களுக்கும் மோடிக்கும் உறவு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள் முட்டாளா? நான் இன்னும் பத்திரகமாக சொல்கிறேன், எடப்பாடி அவர்களே, நீங்க எம்ஜிஆர் நகரில் பேசிட்டு இருக்கிறீங்க, வில்லிவாக்கத்தில் பதில் சொல்லுகிறேன். நீங்க லுங்கி கட்டாலும் சரி, ஜுப்பா போட்டாலும் சரி, தொப்பி போட்டாலும் சரி, எந்த மசூதி வாசல்ல நின்னாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல சொல்றேன், நீங்க சுண்ணத்தே பண்ணா கூட எந்த முஸ்லீமும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். நீ மறந்துடக்கூடாது. யாரை ஏமாத்துறீங்க? தலையில மண்ணள்ளி போட்டது நீங்க, முதுகுல குத்துனது நீங்க, இஸ்லாமிய பெருமக்களை அடித்து விரட்டினது நீங்க, லட்டி சார்ஜ் பண்ணது நீங்க, என்ஆர்சியால் எந்த முஸ்லீமுக்கு பாதிப்புன்னு நெக்கலா பேசுனது நீங்க. மறந்து போச்சா? இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டு வேணுமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் 80 லட்சம் முஸ்லீம் இருக்கிறான். 80 லட்சம் முஸ்லீமும் அவள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் திராவிட மாடல் தலைவன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். அதிமுக கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக 3ஆ உடைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிஜேபி கூட சென்டர், ஒரு பக்கம் தினகரன். அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னே தெரியாது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கரகாட்டக்காரன் படம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களே? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கோம், ஞாபகம் வந்துடும். அதில் சிகப்பு கலர் காரை செந்திலம் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு வருவாங்க. அப்போ இந்த காரை வித்து தொலையக்கூடாதுன்னு ராமராஜன் கேட்பார். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு ஒரு பட்டியல் போடுவார். அப்போ செந்தில் கேட்பார், அண்ணே இந்த காரை வச்சுட்டு இருந்த சொப்பன சுந்தரி இப்போ யார் வச்சுன்னுக்கிறான்ட்டு. கவுண்டர் மணி கோவம் பலாலும் விடுவார், இதான் என் வேலையான்ட்டு. அந்த மாதிரி இப்போ அதிமுகவை யார் வச்சுன்னுக்கிறான்னு அதிமுக தொண்டனுக்கே தெரியாது. ஒரு இலை தினகரன் கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, பன்னீர் காம மட்டும் பூச்சி நிற்கிறாரு. அது ஒட்டுமா ஒட்டாதாலாம் தெரியாது. என்ன வீரவசனம் பேசுனீங்கடா? ஒன்று எழுதி வச்சுக்கோ, திமுகவை அழிப்பேன்னு சொன்னோன்னு அழிஞ்சு போயிருக்கிறான், கலைஞரை அழிப்பேன்னு சொன்னோன்னு அழிஞ்சு போயிருக்கிறான். இந்த கட்சி இவ்வளவு சின்னாபினமாயி நாய் கையில் கிட்ட போற மாதிரி ஆனதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என் தலைவன் செத்த போது அடக்க இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அந்த கட்சி நிலைமை பார்த்தீங்களா? யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னே தெரியாது. அதிமுக இப்படி. சரி, இதுதான் இப்படின்னா டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்துனுக்கிறாரு, தொடர்ந்து இன்னைக்கு 8வது முறை திருநெல்வேலியில் பேசினுக்கிறாரு. இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறோம். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சி அமைத்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், டெல்லியில் ஆட்சியை பிடித்தால் வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஒவ்வொரு சிலிண்டரையும் 500 ரூபாய்க்கு தருவோம். எவ்வளோக்கு? 500 ரூபாய்க்கு. பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய், நீட் தேர்வு ரத்து எல்லாம் கொண்டு வந்திருக்கும். இன்னைக்கு சிலிண்டர் ரேட் என்னக்கா? யாருமே வாங்குறது இல்லையா? 1150 ரூபா இருந்தது, 100 ரூபாய் இப்போ எலெக்ஷனுக்காக குறைச்சாங்க. கரெக்டா? ஆமாம். இதே அதிமுக பிஜேபி கூட்டணி வண்டலூரில் பிரச்சார பொதுக்கூட்டம். மேடையில் மோடி உட்கார்ந்துருக்கார், எடப்பாடி உட்கார்ந்துருக்காரு, ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்காரு. ஏடிஎம்கே பிரச்சாரம், ஏடிஎம்கே பிஜேபி பிரச்சார கூட்டம். இதில் என்ன மிகப்பெரிய கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, சம்பத்தனை உட்கார்ந்துருக்கார மாதிரி மோடி உட்கார்ந்துருந்தார், பக்கத்தில் ஓபிஎஸ், இந்த பக்கம் இபிஎஸ் இருந்தார். இல்லை மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுகிறாங்க. இவர் குனிறாரு, அவர் பேசுறாரு, அவர் குனிறாரு, இவர் பேசுறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுறாங்க. எதிரில் உட்கார்ந்து அதிமுக தொண்டனுக்கு பெரிய சந்தோஷம். ஏ மாப்பிள்ள பாரா எடப்பாடியே,
மோடி கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு பேசுகிறாருன்ட்டு. கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாது. ரெண்டு பேருக்குமே மொழி தெரியாது. ஆனால் மீடியாக்காக பேசுகிற மாதிரி நடித்தாங்க. உடனே சொன்னாங்க அடுத்து மோடி இறுதியாக பேசுவார்னாங்க. மோடி மேடைக்கு வந்தார். அவன் தெரியல, இப்படி ஆட்டினார், இப்படி ஆட்டினார், இப்படிலாம் ஆட்டினார். 2019 வண்டலூர் மோடி ஸ்பீச்சுன்னு போடுங்க வந்துடும். அவர் மேடைக்கு வந்தார். அவர் பேசுனது அப்படியே பேசி காமிக்கவா? பேச வேண்டாவா? அவர் பேசுகிற மாதிரியே பேசி காமிக்கிறேன். அவர் மோடி பேசுகிற மாதிரியே பேசணும், எல்லாரும் கை தட்டுங்க பார்க்கலாம். இது அவர் மேலே இருக்கிற பாசத்தில் இல்லை, அவரை காண்டாக்கணுன்றக்காக. அவர் வந்தார், இப்படின்னார், இப்படின்னார், இப்படின்னார். மேலே எடப்பாடி இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தார். மோடி வந்தார். அவர் பேசுன அப்படியே பேசுகிற, யூடியூப்ல செக் பண்ணிக்கங்க. பாயோ बहनों, मेरे प्यारे मित्रों, भाजपा सरकार बनाएगी, गरीब का बेटा आऊंगा, एक एक सिलेंडर 300 रुपये को देऊंगा. எடப்பாடிக்கு ஒன்றும் புரியல, கை தட்டினார். பா நம்ம பேசுகிறான் பண்ணிட்டு. நமக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியாத வரைக்கும் நல்லது. புரிஞ்சால் நம்மளும் பானிபூரி தான் விற்கணும். உடனே தமிழில் ஒருத்தன் பேச வந்தான். அவர் என்ன ஹிந்தியில் சொன்னாருன்னு சொல்கிறதுக்கு, பெரியவர்களே, தாய்மார்களே, நான் ஏழை தாயின் மகன் வந்திருக்கிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி மத்தியில் ஆட்சி அமைத்தால், ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரும் 300 ரூபாய்க்கு தருவேன். எவ்வளோக்கு? சத்தமாக சொல்லுங்க. 300 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னது 300, கொடுக்கறது எவ்வளோ? தரேன்னு சொன்னது 300 ரூபாய்க்கு, கொடுக்கறது 1100 ரூபாய்க்கு கொடுத்தார். இங்கே நிறைய பேர் தெரியும், நம்ம புரட்டாசி மாதம் பெருமாள் நாமம் போடுவோம். போடுவோம்ல? போடுவோம், போட மாதம் புரட்டாசி மாதம் பெருமாள் கும்பிட்றதுக்கு. அந்த நாமம் போடுறது நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணுன்றக்காக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாமம் போடுவோம். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசு சொல்ல புரட்டாசி நாமம் போட்டால் கொஞ்சம் சின்ன பசங்களை சொம்பு கொடுத்து அவன் ஊடு ஊடாக போய் கோவிந்தா கோவிந்தாலாம் கத்துவான். இப்போலாம் யாரும் கத்துறதில்லை, எல்லாம் கூச்சப்படுதுங்க. நாமத்துக்கு எத்தனை கோடுக்கா? 3 கோடு. அந்த நாமம் போடுறது பெருமாள்கிட்ட நம்ம நல்லா இருக்கணும்ன்ட்டு. இதே நம்மளை எவனா ஏமாத்திட்டானா நம்ம பாஷையில் சொல்லுவோம், மச்சான் நமக்கு நாமம் போட்டான்டான்ட்டு. நாமத்துக்கு 3 கோடு, நடுவில் ஒரு கோடு என்ன கலரு? சிகப்பு. சிலிண்டர் என்ன கலரு? மோடி ஒரு கோடு போட்டார். அதே கூட்டத்தில் மோடி பேசுறாரு, मेरे भाइयों बहनों, मेरे प्यारे नौजवानों, कांग्रेस ने देश को बर्बाद कर दिया, भाजपा आओगी, मैं दिल्ली में सत्ता में आऊंगा, पेट्रोल डीजल 40 रुपये को देऊंगा. எவ்வளோக்கு பெட்ரோல்? இல்லைக்கு 40 ரூபாய்க்கு. எவ்வளோக்கு தரேன்னாரு? 40 ரூபாய். கொடுக்கறது 100 ரூபாய். தரேன்னு சொன்னது 40, கொடுக்கறது 108 ரூபாய், 109 ரூபாய் வந்துச்சு. நாமத்துக்கு 2வது கோடு போட்டாச்சு. இப்போ 3வது கோடு தான் கொடுமையான கோடு. கேட்குறவன் கேனையன் தெரிஞ்சா கேஆர் விஜா கொண்டு இல்லை கேடிவி தெரியுதுன்னு வந்தால். இதே 2016, 17 நினைக்கிறேன், நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா நிர்வாகியும் தஞ்சாவூர் பை எலெக்ஷனில் இருக்கிறோம். அப்போ டிவியில் 5 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, என்னென்னா இரவு 8 மணிக்கு மோடி டிவியில் பேசுகிறார், எல்லாம் பாருங்கன்ட்டு. எங்களுக்கு அதிர்ச்சி, இவர் மைக்கில் தானே பேசுவார், ஏன் டிவியில் பேசுகிறாருன்ட்டு. ஏதோ நாட்டில் பெரிய விபத்து நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாரும் 8 மணிக்கு டிவி பார்த்தோம். கரெக்டாக 8 மணி ஆச்சு, டிவி சேனலில் மோடி வந்தார். ரொம்ப சோகமாக இருந்தார். அந்த வெள்ளை கலர் தாடி, சோகமாக, எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க, ரொம்ப சோகமாக இருந்தார். அப்படியே மக்களை பார்க்க வந்தார். இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்ட் பண்ணி செஞ்சியில் பார்த்து சொல்லுவார், நீ எப்பப்போ எப்படி எப்படி டைப்பாக முழிப்பு எனக்கு தெரியும்டான்ட்டு. அது மாதிரி சோகமாக வந்தார். டிமானிட்டேஷன் நவம்பர் 8, 2017 போடுங்க. சோகமாக வந்தவர் சொன்னார், அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன், भाइयों बहनों, मेरे प्यारे मित्रों, देश बचाऊंगा, आतंकवाद खत्म करूंगा, काला धंधा बाहर लेकर आऊंगा, 500,000 नहीं चलेंगे. मैरा पोचिनो என்ன நாட்டை காப்பாற்றணும், தீவிரவாதத்தை ஒழிக்கணும், விவசாயம் செழிக்கணும், பதுக்கி இருக்கிற கருப்பு பணம்லாம் வெளியே வரணும். ஆகவே இன்னைக்கு நைட்டு 12 மணிலேருந்து 500,000 செல்லாதுன்னாரு. சொன்னாரா இல்லையா?
நசிஞ்சு போயிட்டான் பாதி பேர். கொஞ்சம் பேர் காணாமல் போயிட்டான். தொழில் போச்சு, எல்லாமே போச்சு. அல்ல டிமானிட்டேஷனில் கருப்பு பணம் வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார். சொல்லிட்டு அதை விட கொடுமை மோடி சொன்னார், मेरे देशवासियों 40 दिन टाइम दो, 40 दिन में काला धंधा बाहर लेको आऊंगा, एक के अकाउंट में 15 लाख डालूंगा. ஐயோ 5 லட்சம் போடுறாரா? எவ்வளோ? கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவேன், மொத்த கருப்பு பணம் வெளியே வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லையும் 5 லட்சம் போடுவேன்னு. எங்கள் வீட்டான சந்திராக்கான்னு ஒன்று, அது நேராக சொல்லிச்சு, தம்பி மோடி 5 லட்சம் போட்டார்னா எதிர் வீட்டு செல்வி வாங்கின நானும் வாங்குவேன்ச்சு. அவன் புருஷன் போன வருஷம் செத்தே போயிட்டான், தாலியாக அறந்துருச்சு. ஆனால் நானக்கூடா நாங்கள் முடியல. 3வது கோடு போட்டாச்சு. இப்போ நாம போட்டால் என்ன சொல்லணும்? சத்தமாக சொல்லுங்க. கோவிந்தா. மோடி ஆட்சிக்கு மயிரில் கூட டப்பாச்சு வாங்க மாட்டானுங்க. என்னடா கதை இலக்கிறீங்க? சிரிக்கிறது சொல்கிறோம்மா, இது பரவாயில்ல. நாங்கள் 2021 வெற்றியை நிற்க வச்சு ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னோம். உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் கோட்டைக்கு போனோம், ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் தரணும் மாதம். முதல்ல ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கொடுக்க முடியல, கொரோனா 3 மாதம் வெள்ளம், ஒரு 15-18 மாதம் தரல. இந்த 15-18 மாதம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கல ரேஷன் கார்டுக்கு. இங்கே இருக்கிற ஜெயினோ, எங்கள் அக்கா அண்ணியோ, கவுன்சிலரோ, அட்டை செயலாளரோ, பகுதிச் செயலாளரோ, பகுதி நிர்வாகியோ, யார் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும், காது குத்த போனாலும், ஏழை வீட்டுக்கு போனாலும் எங்கள் அக்காலாம் பார்த்து கேட்டது, எப்போ தருவீங்க? இப்போ தானே கொரோனாக்கு 4000 கொடுத்தோன்னோ, அது கொரோனா கொடுத்தீங்க, இது எப்போ தருவீங்க? எங்கே போனாலும் எப்போ தருவீங்க? இப்போ தானம்மா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அது பொங்கலுக்கு, இது எப்போ தருவீங்க? இப்போ தாம்மா பொம்பளை புள்ள படிக்கிறதுக்கு மாதம் 1000 ரூபாய் தரோம், அது என் பொண்ணுக்கு தரீங்க, எங்களுக்கு எப்போ தருவீங்க? இல்லைம்மா முதியோர் பென்ஷன் 1200 ரூபாய் ஆக்கிட்டோம், அது என் மாமியாருக்கு, எங்களுக்கு எப்போ தருவீங்கன்ட்டு. இந்த எப்போ தருவீங்கன்னு எங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, கோட்டையில் ஆண்டு கொண்டிருக்கிற மகராசனு கேட்டது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1,05,00,000 குடும்பத்திற்கு 1000 ரூபாய் போட்டார். சொன்ன மாதிரி அவர் போட்டார். காலைல 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வரக்கா கவு தட்டுது. 7 மணிக்கெலாம் தூக்கத்தில் எழுந்து போய் என்னக்கான்னு கேட்டேன். உங்கள் தலைவர் ரொம்ப மோசம் இருந்துச்சு, காலைல 7 மணிக்கு இது சொல்கிறக்கா கவு தட்டினேன். என்ன விஷயம்னு, எல்லாருக்கும் 1000 ரூபாய் போட்டுக்கிறார், எனக்கு மட்டும் 400 ரூபாய் போட்டுக்கிறாருந்துச்சு. இது என்னடா வம்பா போச்சு, எல்லாருக்கும் 1000 ரூபாய்னா உனக்கு மட்டும் 400 ரூபாய் போடும், நீயே பேங்க் புக்கை பாருன்னா பேலன்ஸ் 400 ரூபாய் தான் இருந்தது. இதுக்கு பற்றி ஒன்றும் தெரியல. 10 மணிக்கு வாங்க இந்தியன் பேங்க்கில் போய் கேட்குறேன் அப்படின்னு. கரெக்டாக அந்த அக்கா 10 மணிக்கு வந்துருச்சு. பேங்க் மேனேஜர்கிட்ட போனேன், ஐயா 1,05,00,000 பேருக்கு 1000 ரூபாய் போட்டுக்கிறாரு, அவ்வளோ பேருக்கு போட்டவர் இந்த அக்காவுக்கு ஏன் 400 ரூபாய் வந்துக்குதுன்னு. அந்த பேங்க் மேனேஜர் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அந்த என்ன சொன்னா, தம்பி உங்கள் முதலமைச்சர் 1000 ரூபாய் தான் போட்டார், ஆனால் மோடி 600 ரூபாய் எடுத்துக்கிறாருன்ட்டான். எங்களுக்கு புரியல. என்ன இப்போ பழைய மாதிரிலாம் கிடையாது, இப்போ சிஸ்டம்லாம் மாறி போச்சு. இப்போலாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணால் 2000 ரூபாய் வேணும், பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுருக்கணும். இந்த அம்மா பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலை, ஒரு மாதத்துக்கு 60 ரூபாய் பெனால்ட்டி. இந்த அம்மா 10 மாதம் மெயின்டைன் பண்ணல, 10, 60, 600 ரூபாய் மத்திய சர்க்கார் எடுத்துக்கிச்சு, மீதி 400 ரூபாய் இருக்குதுன்னா. ஐயோ அந்த அக்கா திட்டுச்சு பாரு மோடி, அசிங்கமா மண்ணை வாரி போட்டு போச்சு. ஆனால் இந்த செய்தி கூட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய காதுக்கு போகிறது. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் யாருக்கும் முழுசாக 1000 ரூபாய் கிடைக்கலன்ட்டு அடுத்த மாதம் 1000 ரூபாய் போட சொல்ல என் தலைவன் சொன்னான், நான் போடுகிற 1000 ரூபாயில் இருந்து ஒரு நயா பைசா கூட மத்திய சர்க்கார் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். பெரியவர்களை, தாய்மகளே, உங்களிடத்தில் பணியோடு கேட்கிறோம். இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்ட தொகுதி. ஏன் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம், ஏன் தேர்தல் வேலை செய்கிறோம்னா, இந்த தொகுதியில் அண்ணன் தயாநிதி மாறன் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற செய்தி கழக தலைவருடைய காது கேட்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். இன்னைக்கு நம் காதில் பூ சுத்தி கொண்டிருக்கிறார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். இன்னைக்கு பாஜகவின் கூடாரம் கலகலத்து போயிருக்கிறது. அதிமுக தோல்வியை ஒப்புக்கொண்டது. முதல்ல 400 இடத்துல ஜெயிப்பேன் நானுங்க, போன 15 நாளைக்கு முன்னாடி 300 இடமாச்சு.
இன்னைக்கு வடநாட்டு ஊடகங்கள் சொல்ல ஆரம்பித்திருக்குது, பிஜேபி 200 கூட தாண்டாது கஷ்டம் வந்துட்டு இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 96 அசாதாரணமான சூழ்நிலை. இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தது அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு மறைந்த தலைவர் கலைஞர் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க போகிறது செந்தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட நாட்டின் தலைவன் அண்ணன் தளபதி. யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர். நாட்டுக்கு உழைப்போம், இந்தியாவை மீட்போம், இந்தியாவை காப்போம், சங்கிகளை ஓட விடுவோம், பாசிசத்தை வேறறுப்போம், நாட்டு மக்களை பாதுகாப்போம், உதயசூரனுக்கு வாக்களிப்போம், அண்ணன் தயாநிதி மாறனை டெல்லிக்கு அனுப்பி வைப்போம் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏப்ரல் 19 நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல். மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும். மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம், பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவியருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையாக நேசிக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய மதுரை தொகுதியில் போட்டியிடும் வெங்கடேசன் அவர்களுக்கு அரிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன்.